Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்ததாமே நம்முடைய வார்த்தைகளை தியானித்து கர்த்தாவே அப்போ அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நீ செய்த சாட்சிகளை இந்த நாளிலே அப்படியே நாமத்துக்கு மகிமையாக இப்படி வசனத்துக்காக சொல்லி அப்பா உண்மை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பின்பைக்கேது சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக பேணும். இரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக பேணும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இந்த கேடு சேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரால் தமஸ்குவுக்கு போகிற வழியில் சந்திக்கப்படுவதற்கு முன்பு அவர் பெரிய செல்வந்தரின் குடும்பத்தை சேர்ந்தவர் வாலிபனாகவும், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாமலும் வைராக்கியமான நியாயப்பிரமாண பரிசேயனாக வாழ்ந்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் தமஸ்குவுக்கு போகிற வழியில் சந்திக்கப்பட்ட பின்பு அவர் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலனாக பவுல் உருவாகி ஓய்வில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தபோது, பிலிப்பி பட்டணத்து சபைகளுக்கு நிருபம் எழுதும்போது, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு இருந்த இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று கூறி தமது வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையாகவே ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கு ஈடாக உலகத்திலே நமக்கு இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நமக்கு ஈடாக சொல்ல முடியாது. எப்படியாய் என் வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை தொடர் சாட்சியாக இன்றைக்கு உங்களுக்கு சொல்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சாட்சியிலே எப்படியாக ஒரு பிள்ளைகளுடைய கூட்டத்தை நடத்தும் போது அங்கு வந்திருந்த ஒரு
டைரக்டருடைய சினிமா டைரக்டருடைய மனைவி அதை கண்டு அவருடைய கணவருக்கு சொல்ல பின்பாடு அவங்க குடும்பமாக வந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். பிற்பாடு ஒரு 2-3 நாளைக்கு பிற்பாடு அந்த டைரக்டர் ராஜு அவர் என்னை பார்க்க வந்திருந்தார், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் உங்களை ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்காக விஜய் டிவியில் பேசுவதற்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் உங்களை கூப்பிட்றதா இருக்கிறோம் அப்படின்னாங்க. யாருங்க நான் பிரதர் அப்படின்னு. சினிமாவில் இருக்கிற அந்த லீடிங்காக இருக்கிற எல்லா இவங்களும் சேர்ந்து செய்கிறதா இருக்கிறோம் டைரக்டர் சொன்னேன். என்ன அப்படின்னு 54 வாரத்திற்கு, அதாவது ஒரு வருஷத்திற்கு ஒரு பெரிய எபிசோடு 54 வாரத்திற்காக. அதிலே கண்ணன் தந்த கீதை என்று ஒன்றும் இயேசு தந்த வேதம் என்று ஒன்றும் அதில் பேசுவதற்காக நாங்கள் ஆள்களை தேடிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு மாயவரத்திலிருந்து கண்ணன் தந்த கீதைக்கு பேசுவதற்கு ஒருத்தர் கிடச்சிட்டாரு. ஆனால் இயேசு தந்த வேதத்துக்கு இங்கே சென்னையில் மிக பிரபலமாக இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரரை சந்தித்து நாங்கள் பேசின போது அவர் சொன்ன தொகை எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிந்ததுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் வெடித்து கொண்டிருந்த வேளையிலே தான் என்னுடைய மனைவி, நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு கீழ் வீட்டிலே வந்து அந்த நாளிலே பிள்ளைகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை நேரடியாக அவர்கள் காணும்படி ஒரு காரியத்தை செய்திருந்ததை எங்களுக்கு சொன்னதுனால அதை நான் டைரக்டர்ஸ் மத்தியில் பேசினேன். இப்படியும் இன்றைக்கு ஊழியக்காரங்க இருக்கிறாங்க நமது. அவங்க சொன்னாங்க, பின் அவரையே புக் பண்ணலாம்னு சொன்னதுனால நீங்கள் நாளைக்கு கொஞ்சம் ரெடியாக இருந்தீங்கன்னா வந்து உங்களை நாங்கள் அந்த மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவரோட சேர்ந்து மறுநாள் நானும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த மகள் ரேகா என்கிற ஒரு பெண் பிள்ளையும் இவரும் டைரக்டரும் 3 பேருமா போயிருந்தால் எல்லாம் வெள்ளை ட்ரெஸ்ஸில் எல்லா சினிமா டைரக்டர்ஸ், அதாவது அப்போ இருந்த லீடிங் டைரக்டர்ஸ் ஒரு 25 வருஷத்துக்கு முன்பாக இருந்த எல்லா டைரக்டர்ஸும் உட்கார்ந்துருந்தாங்க. நான் போன உடனே அவங்க என்ன உட்கார சொல்லி ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணாங்க. ட்ரீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் எவ்வளவு கேட்கிறீர்கள்? எடுத்த உடனே அவங்க பிஸ்னஸ் லைக்காக பேச ஆரம்பித்தாங்க. நான் முதல்ல என்னுடைய சாட்சியை சொன்னேன். நான் எப்படி சினிமாவோடு சம்பந்தப்பட்டிருந்தேன் என்று சொல்லி, பிற்பாடு எப்படி எனக்கு ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்தார் என்பதை குறித்து சொல்லி, இப்பொழுது கர்த்தருக்கு பேங்க் வேலையை விட்டுட்டு ஊழியம் செய்வது குறித்து தெளிவாக அவர்களுக்கு என்னுடைய சாட்சியை சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க ஐயா நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னு சொல்லுங்க அந்த 54 வாரம் பேசுறதுக்கு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு பைசா கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா இலவசமான இந்த பெரிய ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கும் போது அதை நான் விலை பேச விரும்பவில்லை. வேண்டாங்க ஐயா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உங்களை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பெரிய டைரக்டர்ஸாக இருக்கிறதுனால இந்த எபிசோடை வெளியிடும்போது நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி, அதாவது சிங்கப்பூர்லேருந்து அது டெலிகாஸ்ட் ஆகும் நீங்கள் சொல்கிறீங்க. சிங்கப்பூர்லேருந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு தடவை அதை போட்டு காண்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போனா நீங்கள் எடிட்டிங் பண்ணணும்னு விரும்புகிறீங்களான்னாரு. எடிட்டிங் பண்ண விரும்பலை, அது என்னன்னு கொஞ்சம் பார்க்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உலக பிரமாணமான ஜனங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்துவத்தினுடைய சில பரிசுத்தமான காரியங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க. அதாவது விக்கிரகத்தை எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐயா, நீங்கள் பேசும்போது உங்களை கொண்டு போய் நாங்கள் ரோமில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் கெத்தீட்ரலில் நிற்க வச்சு அங்கே ஆல்சரில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் பிக் ஷாட்ஸ் எல்லாம் எடுப்போம். சரி, ரைட், நீங்கள் எடுங்க. ஆனால் அதே போல் விக்கிரகங்களாக இருக்கிற கிறிஸ்தவ மதத்துக்கு விரோதமாக இருக்கிற இப்போ இந்த வேளாங்கண்ணி போன்ற திருவிழாங்களில் அந்த திருவிழா தேர் மேலே நான் நிற்கிற மாதிரியெல்லாம் வச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, வேதத்துக்கு விரோதமான ஒரு காரியமாக இதை மாறிவிடும். பின்னால் என்னால் எதிர்கால ஊழியமே எனக்கு நாசமாக போயிடும். அதனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஷார்ட்ஸை நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா ஒரு தடவை 1 மணி நேரம் உட்காந்து நான் பார்த்துட்டு ஒன்றும் இல்லையா, பிரச்சனை இல்லை, நீங்கள் போடுங்கன்னு சொன்னால் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொன்னபோது அவங்க சொன்னாங்க, இல்லை இது வெறும் சினி ப்ரோக்ராம்ஸில் இருக்கிறதுனால சினிமாவை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் செயல்பட முடியுமே தவிர உங்களை மாதிரி ஆளுகளுக்கு நாங்கள் பணம் கொடுப்போம், நீங்கள் பேசணும். நான் சொன்னேன், எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு என்னுடைய ஊழியம் முக்கியம். நீங்கள் விக்கிரகாரனையெல்லாம் கொண்டாந்து என் கூட சேர்த்துட்டீங்கன்னா நாளைக்கு வேதத்தை நான் எடுத்து வார்த்தைகளை பேசுவதற்கு தகுதி இல்லாதவங்க நான் மாறிடுவேன். அதனால் பணம் எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் போகிறேன் என்று சொல்லிட்டு அந்த நாளையில் புறப்பட்டு வந்தபோது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் மட்டும் நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தின் முடிவில் உலகம் முழுவதுமாய் நீங்கள் போகிற அளவுக்கு அவ்வளோ பிரபலமான ஒரு ஊழியக்காரராய் உங்களை மாற்றிடுவோம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், என அழைப்பவர் கர்த்தர்,
என்னை பிரபலப்படுத்துறதோ சாதாரணமாக வைக்கிறதோ இது ஆண்டவருடைய வேலை. நான் பிரபலமாகறதுக்காக இங்கே வரல. நான் சினிமா ஸ்டார் கிடையாதியா, அதனால் தயவுசெய்து என்னை விட்டுடுங்க, எனக்கு இந்த காரியம் ஒத்து வராது என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் உலகத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டு தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியர் செய்கிறவர்களாக இருக்கிறதினாலே இப்படி உலகத்தாரோடு மறுபடியும் போய் நாம் சேர்ந்து கொள்வோமே, ஆனால் நம்முடைய ஊழியமும் நமக்கு நிலைக்காது, நம்முடைய அழைப்பிலும் நம்மால் நிற்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, எந்த விதத்திலும் கர்த்தாவே உலகத்தோடு நாங்கள் ஒட்டு வாழாதபடி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.